உச்சநீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி பிரதமர் அனுப்பிய அதிர்ச்சி செய்தி. முக்கிய நீதிபதியை பதவியிலிருந்து தூக்கி எறிய முடிவு. ஜூலை 2 லோக்சபாவில் அதிரடி சம்பவம். நீதிபதிகளை கண்காணிக்க இரகசிய குழு களமிறங்குவதால் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. நீதிமன்றங்கள் என்பது குற்றம் செய்தவர்களிடம் விசாரணை நடத்தி மீண்டும் அதுபோன்ற தவறை அவர்கள் செய்யாமல் இருக்க தண்டனை வழங்கப்படும் இடமாகும். அதன் காரணமாகவே நீதிமன்றத்தில் நீதி வழங்கக்கூடிய நீதிபதிகள் நேர்மையானவர்களாகவும் சரியான தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக குற்ற செயல்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சமீப காலமாக அந்த நிலை மாறி வருகிறது. பணம் படைத்தவர்களிடத்தில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தீர்ப்பு சொல்லும் அளவிற்கு நீதிபதிகள் மாறிவிட்டார்கள். இதன் காரணமாகவே குற்றவாளிகள் தப்பித்து வருவதோடு நிரபராதிகள் தண்டனையை அனுபவித்து வருகிறார்கள். இதுபோன்ற தவறான தீர்ப்புகள் சொல்வதற்கு பல நீதிபதிகள் கோடி கோடியாக லஞ்சம் பெற்று வருவது வெளியில் கசிய தொடங்கியிருக்கிறது. இப்படி பெரிய அளவில் தான் லஞ்சம் வாங்கிய பணத்தை கணக்கில் கொண்டு வர முடியாமல் தனது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா கடந்த மார்ச் 14 வசமாக சிக்கினார். அவரது வீட்டில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்ட காரணத்தால் அங்கு மூட்டைகளில் கட்டுக்கட்டாக பதுக்கி வைத்திருந்த 100 கோடி பணம் எரிந்து சாம்பலாயின. அதையடுத்து இந்த தகவலை தீயணைப்பு வீரர்கள் அமலாக்கத்துறைக்கு தெரிவித்து விசாரணை நடைபெற்று வந்தது. அதோடு 100 கோடிக்கு மேல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணமும் கைப்பற்றப்பட்டது. என்றாலும் அவர் மீது இப்போது வரை எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை. காரணம், நீதிபதிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படக்கூடாது என்ற சட்டம் உள்ளதாம். அவர்கள் என்ன தவறு செய்தாலும் தண்டனை கொடுக்க மாட்டார்களாம். அப்படி அவர்களின் தவறுக்கு தண்டனை வழங்கினால் பொதுமக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை போய்விடும் என்பதால் இப்படி நீதிபதிகள் செய்யும் தவறை மூடி மறைத்து வருகிறார்களாம். என்றாலும் இப்படி அனைத்து அட்டூழியங்களையும் செய்து வரும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளோ ஜனாதிபதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு 3 மாதம் என்று கெடு விதித்திருந்த நிலையில் அதற்கு எதிராக அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலும் இப்படி சொல்லப்படவில்லை என்று கேள்விப்பட்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு 3 மாதத்தில் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகள் எழுப்பியிருந்தார். ஆனால் இப்போது வரை அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பாகத்தான் சமீப காலமாக உச்சநீதிமன்றமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. அதனால் தான் நீதிபதிகளே தங்களது வீடுகளில் கோடி கோடியாக கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துள்ளார்கள். அதோடு ஒரு கண் துடைப்புக்காக டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவிடம் விசாரணை நடத்துவதற்காக 3 நீதிபதிகளை நியமித்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர்கள் கடந்த மே மாதம் 4 அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதன் பின்னர் அந்த அறிக்கை பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் தற்போது ஒரு முக்கிய முடிவு எடுத்துள்ளார்கள். அதாவது, கடந்த காலங்களில் இதுபோன்று தவறு செய்த பல நீதிபதிகளுக்கு மன்னிப்பு கொடுத்துள்ளோம். அப்படி செய்ததினால் தான் அவர்களுக்கு பயம் போய்விட்டது. நீதிபதிகள் என்ன குற்றம் செய்தாலும் மத்திய அரசு கண்டுகொள்ளாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் இந்த முறை கண்டிப்பாக இந்த நீதிபதிக்கு சரியான தண்டனை கொடுத்து மற்ற நீதிபதிகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடியும் ஜனாதிபதியும் ஆலோசித்து ஒரு முடிவெடுத்துள்ளார்களாம். அதன் காரணமாக வருகிற ஜூலை 21 மக்களவையில் மழைக்கால கூட்டத்தொடர் கூடும்போது இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்பிகளுக்கிடையே கருத்து கேட்க திட்டமிட்டுள்ளார்கள். அந்த விவாதத்திற்கு பிறகு அவரை நீதிபதி பதவியிலிருந்து தூக்குவதற்கும் மத்திய அரசு தீர்மானம் கொண்டு வரப்போகிறது. குறிப்பாக நீதிபதிகளை அத்தனை எளிதில் பதவி நீக்கம் செய்துவிட முடியாது. அதே சமயம் பாராளுமன்றம் கூடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர், எம்பிகள் அடங்கிய சபையில் ஒருமனதாக இந்த முடிவை எடுக்க முடியும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் ஜூலை 21 தனது வீட்டில் கணக்கில் காட்டப்படாத 100 கோடியை பதுக்கி வைத்திருந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவை அவரது பதவியிலிருந்து நீக்க பிரதமர் மோடியும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் திட்டமிட்டுள்ளார்களாம். இது குறித்த தகவல் வெளியானதை அடுத்து நீதித்துறை வட்டாரம் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அடுத்த செய்தி. நீதிபதிகளை கண்காணிக்க இரகசிய குழு, ஜனாதிபதி அதிரடி முடிவு. நீதித்துறை என்பது ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் என அனைத்து உயர் பதவியில் இருப்பவர்கள் மீதும் தவறு செய்யும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு அதிகாரம் படைத்த இடமாகும். ஆனால் சமீப காலமாக நீதிமன்றங்களில் நடுநிலை என்பது இல்லாமல் போய்விட்டது. நீதிபதிகளை சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் காலமாகிவிட்டது. குறிப்பாக வழக்கறிஞர்களை எடுத்துக்கொண்டால் கொலைகாரன் கொள்ளைக்காரனாக இருந்தாலும் தங்களுக்கு அதிகப்படியான ஃபீஸ் கொடுத்தால் அவர்களை நிரபராதி ஆக்குவதற்கு தீவிரமாக போராடுகிறார்கள். அதோடு தங்களிடத்தில் வழக்கு நடத்த வேண்டும் என்று வரும் சாதாரண மக்களிடத்தில் அவர்களின் வீடு சொத்துக்களை கூட எழுதி வாங்கும் அளவுக்கு வழக்கறிஞர்கள் பயங்கரமான பேர்வழிகளாக உள்ளார்கள்.
இதேபோல்தான் இரண்டு தரப்பின் வாதங்களை ஏற்று தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளும் சமீப காலமாக ரொம்பவே மாறிவிட்டார்கள். கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும், சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பதால் நீதி நேர்மை அவர்கள் குப்பை தொட்டியில் தூக்கி போட தொடங்கிவிட்டார்கள். இதன் காரணமாகவே ஏராளமான தீர்ப்புகள் விலை பேசப்பட்டு வருகின்றன. இப்படி ரகசிய டீல் போடப்பட்டு தீர்ப்புகள் சொல்லப்படுவதால் மக்களுக்கு நீதிமன்றங்களின் மீதான நம்பிக்கைகள் குறைந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சட்டத்தின் பாதையில் செல்ல வேண்டிய நீதிபதிகளே தங்களுக்கென்று ஒரு பாதை அமைத்து அதில் செல்ல தொடங்கிவிட்டார்கள். அதன் காரணமாகவே ஒரு குறிப்பிட்ட குற்ற செயலுக்கு இதுதான் தண்டனை என்று இந்திய அரசியல் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நிலையில் இவர்களோ தங்களுக்கு தோன்றும் வகையில் தீர்ப்பு சொல்லி வருகிறார்கள். ஒரு வழக்கு விசாரணையின் போது ஒரு நீதிபதி அதற்கு தடை போட்டால் அதே வழக்கை இன்னொரு நீதிபதி விசாரிக்கும் போது தடையை நீக்கி விடுவார்கள். இந்த அளவுக்கு ஒரே மாதிரியான குற்றத்திற்கு ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்பு சொல்லி வருகிறார்கள். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கடந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் சொல்லும் தீர்ப்பாகவே அமைந்திருக்கிறது. அதன் காரணமாகவே நீதிபதிகளுக்கும் கடிவாளம் போட வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதோடு நீதித்துறையை பொறுத்தவரை பெரும்பாலும் அப்பா மகன் பேரன் என்று வழிவழியாக சில குடும்பங்களை சார்ந்தவர்களே நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதன் காரணமாக நேர்மையான நீதி தவறாத பலருக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்து அவர்களை காலம் காலமாக நீதித்துறையை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டும் எழுந்து வருகிறது. அதனால்தான் நீதித்துறையிலும் நிறைய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் பலரும் கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் என பலரும் செய்து வரும் குற்ற செயல்கள் அவ்வப்போது வெளியாகி வருவதால் தற்போது நீதிபதிகளை கண்காணிப்பதற்கும் ஜனாதிபதி மாளிகை ஒரு குழுவை நியமித்துள்ளதாம். யாராவது நீதிபதிகள் தவறு செய்தாலோ லஞ்சம் வாங்குவதில் ஈடுபட்டாலோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படி இதுவரை இல்லாத அளவுக்கு நீதிபதிகள் மீது அதிருப்தி ஏற்பட்டு அவர்களை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்த நீதித்துறை வட்டாரமும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக சாதகமான தீர்ப்பு சொல்வதற்கு கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி வரும் நீதிபதிகள்தான் இந்த கண்காணிப்பு குழுவால் தங்களுக்கு சிக்கல் ஏற்படுமோ என்று பதட்டமடைய தொடங்கி இருக்கிறார்களாம். அதன் காரணமாகவே இனிவரும் காலங்களில் கடந்த காலங்களை போன்று நீதிபதிகள் தவறு செய்தால் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று இருக்காமல் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஜனாதிபதி மாளிகை முடிவெடுத்துள்ளது. இதற்கு பிரதமர் மோடியும் ஒப்புதல் கொடுத்து விட்டதால் இனிமேல் குற்ற செயலில் எந்த நீதிபதிகள் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது உடனடியாக அதிரடி சட்டம் பாயும் என்பது தெரிய வந்துள்ளது. கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அண்ணாமலை வெளியிட்ட தகவல். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் மட்டுமின்றி திரைமறைவில் இருக்கும் யார் அந்த சார் என்பவரையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக இந்த வழக்கை விசாரித்து வந்த பெண் ஐபிஎஸ் குழுவினர் கொடுத்த அறிக்கையின் பேரில் இன்றைய தினம் குற்றவாளி ஞானசேகரன் மீதான குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வருகிற ஜூன் 2ஆம் தேதி அவனுக்கு தண்டனை வழங்கப்பட இருப்பதாக இன்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பாஜகவின் அண்ணாமலை இன்று அது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனையை அறிவிக்க வேண்டும். இப்படி ஒரு நபருக்கு அளிக்கப்படும் தண்டனையை பார்த்து இனிமேல் எந்த ஒரு நபரும் சிறுமிகள், மாணவிகள், பெண்களை தொடுவதற்கே பயப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையை இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கும் அண்ணாமலை இதே வழக்கின் பின்னணியில் இருக்கும் மற்ற நபர்களையும் இந்த ஐபிஎஸ் குழுவினர் கண்டறிந்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்.